ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு இல்லாத சமயத்தில் வெங்காயத்தை வச்சு எப்படி பூரி மசால் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு நல்லா பொரியணும். பொரிஞ்ச உடனே கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். அப்புறம் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை 3ஐயும் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்குங்க. நல்லா வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பட்டை கிராம் பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச கறி மசால் தூள், மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள் 3ஐயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. வதக்கினோடனே தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா தக்காளி வதங்கினோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த தண்ணி அளவு ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றி கொதி வந்தோடனையும் பொட்டுக்கடலை மாவை அரைச்சி ஊற்றிக்கிங்க. பொட்டுக்கடலை மாவை அரைச்சி ஊற்றினா கிரேவி ரெடி ஆயிடும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் வர நீங்கள் மதன் ஃபேமிலியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.